அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மகர ராசிக்கு 2026 அப்படிங்கிறது 7.5 சனி முடிஞ்ச முதல் வருஷம். 26 மட்டும் இல்லாம 27, 28 3 வருஷமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த சந்தேகத்தை பூர்த்தி பண்ற வகையில சில ஸ்பெசிபிக்கான டீடைலோட நல்ல கிரகநிலைகள் அமைய போகுது. அதை பத்தின விஷயங்களோட இந்த வீடியோ இருக்க போகுது. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசியா வரக்கூடிய மகர ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட 2018 இருந்தே 7.5 சனியில பாதிக்கப்பட்ட ஒரு ராசி. அதுலயும் 20, 21 அந்த கொரோனா டயத்துலலாம் உச்சபட்ச வேதனையில இருந்த ஒரு ராசி. காரணம் என்னன்னா அந்த கரெக்டா அந்த 20, 21, 22 தான் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துச்சு. கடந்த ஒரு 2-3 வருஷம் பாத சனி நடந்துச்சு. சொல்லனா துயரங்கள். அதாவது 100 மகர ராசிக்காரர்களை சந்திச்சீங்கன்னா 98 பேருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருப்பாங்க இந்த 7.5 சனியில. ஒண்ணு வேலை இழந்திருப்பாங்க, இல்ல தொழில வருமானத்தை இழந்திருப்பாங்க, இல்ல ரொம்ப அன்புக்குரியவர்களை இழந்திருப்பாங்க, நோயில பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கடன், அழுத்தம், மன அழுத்தம் எல்லாமே, ஒண்ணு காதல் பிரச்சனை, விவாகரத்து எல்லாமே பார்த்துட்டாங்க. இது இந்த 2026 வருடம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிச்சு முதல் வருடமா இருக்க போது. இது ஒரு பிள்ளையார சொல்லி மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடத்தைய கிரகநிலைகளே பாருங்களேன். சனியோட சஞ்சாரம் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது குருவோட வீடான மீனத்துக்கு வந்தாச்சு. அடுத்து மிக முக்கியமான சுப கிரகமான குருவோட பார்வை இந்த வருடம் கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு குரு வந்து உச்சமாகறாருங்க. அதுல உங்களோட ராசியை, அதாவது கடகத்துல இருந்து உங்க ராசியை தான் முதல்ல பாக்குறாரு. மிகச்சிறந்த விஷயம். இதை பத்தி நான் ஒன்னொன்னா சொல்றேன். அடுத்தது ராகு கேதுக்களோட சஞ்சாரம் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகுவும் 8ல கேதுவும் அந்த அளவுக்கு பெரிய நன்மைகள் அளிக்காது. ஆனாலும் இந்த குருவோட உச்ச பார்வை உங்க ராசிக்கு பதிகிறது அந்த வீரியத்தை கண்டிப்பா குறைச்சிரும். இதுதான் இந்த வருடத்தைய கிரகணிகள். 27 கிட்டத்தட்ட இதுதான் இருக்க போகுது. உண்மையிலே சொல்ல போனா 2023, 24, 25 விட 26 அப்படிங்கிறது ஒரு 70-80% நீங்க பாசிட்டிவிட்டியை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. முதல்ல ஒரு வசந்த காலம் அப்படின்னு நம்ம வந்து இதை வரையறுக்கலாம். காரணம் என்னன்னா, நம்ம எடுக்கிற செயல்கள் வேகமா முடிய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் நிறைய டாக்ஸிக்கான என்வரன்மெண்ட்ல நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க, தொழில் பண்ணிருப்பீங்க, அல்லது சுத்தி நம்மளை வந்து இன்டென்ஷனா யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கூடயே நம்ம வந்து டிராவல் பண்ணிருப்போம். அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த 26 மிடில் இருந்தே குறைய ஆரம்பிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நமக்கு ஒரு அழுத்தம் எங்க இருந்தோ அது வந்து பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு கவலையா இருக்கலாம், இல்ல கற்பனை பயங்களா இருக்கலாம். ஈவன் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் கூட ரொம்ப குறைவா இருந்திருக்கும். அதுதான் உண்மை. ஏதாவது ஒரு அழுத்தம், ஏதாவது ஒன்று, தூக்கத்துல கூட ஒரு நைட் மேர் மாதிரி எழுந்து உட்காந்துருப்போம். 3 மணி வரைக்கும் தூக்கம் இல்ல, 4 மணி வரைக்கும் தூக்கம் இல்ல, விடிஞ்சு தூங்கணும், இப்படிலாம் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. இது காரணம், மெயினான காரணம் வந்து அந்த 7.5 சனி கொடுக்கறதே மனசை கெடுக்கக்கூடிய வேலை தான். ஈவன் நமக்கு வெளியில எந்த பிரச்சனைகளும் இல்லைன்னா கூட நம்மளை நாமளே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரியான அந்த சந்திரனை கெடுக்கக்கூடிய அமைப்பை தான் அந்த 7.5 சனி அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ 7.5 சனி கிளியர் ஆகுது, குருவோட பார்வை வருது அப்படின்னா இயல்பா நமக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ மனிதர்களுக்கு மிக மிக தேவையானதே கிளாரிட்டி தான் இல்லைங்களா? ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து நியூஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தருக்கு ஒரு நியூஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாள் வெயிட் பண்ணணும். 24 மணி நேரம் கழிச்சு ஒரு பேப்பரை பார்த்தா தான் அன்னைக்கு என்ன நியூஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நம்ம விரல் நுனியிலேயே உலகத்தோட எல்லா செய்திகளையும் நம்ம உடனடியா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த செய்தி நமக்கு நல்லதா அல்லது நம்மளோட வாழ்க்கையை அது மேம்படுத்துதானா? இல்ல. அது தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத மன அழுத்தங்களையும் தான் கொடுக்குது இல்லைங்களா? அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு ஆய்வுல சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு மனிதன் வந்து அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து இந்த சமூகத்துல, அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுல இந்த காலகட்டத்தில் அவன் வந்து எதிர்கொள்ளுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிக அதிகமாக தெரியும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம இலக்கம் நோக்கி போக முடியாத அளவுக்கு நம்மளை தடுக்கக்கூடிய விஷயங்கள். ஈவன் ஒரு விஷயத்துல நம்ம வந்து மிகச்சிறந்த வல்லவரா இருந்தா கூட அதுல அந்த வெற்றிக்காக நம்மள போராட வச்சிருக்கோம் கடந்த காலகட்டங்கள். அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2026 குறைய போகுது. மெயினா அதாங்க, ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். நான் என்ன செய்யணும், என்னோட பர்பஸ் ஆஃப் இந்த லைஃப் என்ன, என்னோட மொமெண்டம் எதை நோக்கி போகுது, நான் அதுல சரியா போயிட்டு இருக்கேனா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம் இந்த 26. அப்ப 27, 28 எப்படி இருக்கும் இதோட மொமெண்டம், அதாவது 26 உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு 27, 28 தொடரும். ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க, அதுதான்
உண்மை. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். ஏன்னா இப்பெல்லாம் திருமணங்கிறது ஒரு குதிரை கொம்பா இருக்கு. திருமணம் ஆனா கூட நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதா அப்படிங்கிறதும் சந்தேகம் தான். 10ல் 8 பேர் தான் நிம்மதியா இருக்காங்க இல்லையா, திருமணம் ஆனவங்க கூட. அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு கட்டத்துக்குள்ள நம்மளால சுருக்கிட முடியாது. ஏன்னா உலகம் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் அமையும் இல்லையா. ஆனாலும் நம்ம சேர்ந்தவங்களுக்குலாம் நல்லது நடக்குது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் வேகமா போறாங்களே, நம்மளோட ஸ்கில்லை விட குறைஞ்ச ஸ்கில் உள்ளவங்கலாம் வேகமா முன்னேறாங்களேன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ நாள். அந்த ஒரு ஏக்கம் உங்களுக்கு இந்த வருடம் தனிய போகுது. நல்ல ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்க போகுது. அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது குடும்ப வகையிலையும் சரி, உங்களோட வேலை, பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஆரம்ப புள்ளி, ஏதோ ஒரு மிராக்கிள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பா, சின்ன ஐடியாவா, ஒரு புதிய மனிதர் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகமாகலாம். ஒரு சின்ன சூழ்நிலை டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிடலாம். அதுதான். அதுக்காக நான் மிராக்கிள்லாம் நம்ப சொல்லலை. நீங்கள் உங்களோட முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க. இந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, ஏதோ ஒரு மிராக்கிள், ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக நமக்கு அதை கொண்டு வந்துடும். அதே மாதிரி நல்ல திசைகள் நடக்கிறவங்க உண்மையிலே பிளஸ்டுங்க. அதாவது 7.5 சனியில கூட எல்லாரும் தான் கஷ்டப்பட்டாங்களா? கண்டிப்பா இல்ல. எல்லாருமே எல்லாம் கஷ்டப்படல. சில பேர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. மகர ராசிலையும் நிறைய கோடீஸ்வரர்கள் இருப்பாங்களே, மகர ராசிலையும் அதே மாதிரி அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமலும் நிறைய பேர் இருந்தாங்களே. யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குமே 7.5 சனி ஒரே மாதிரி பாதிச்சது இல்ல. கோடீஸ்வரரோட ஜாதகத்துல நல்ல திசைகள் நடந்துகிட்டு இருக்கும். அவங்களோட இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்கும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அதுதான் அங்க தசாபுத்தி அப்படிங்கிறது. நம்ம எவ்வளவுதான் அந்த கோச்சாரத்துல 7.5 சனி அஷ்டமத்து சனின்னு போட்டு பார்த்து அந்த வீடியோக்கள் மீடியா அதுன்னு நம்ம அதை போட்டு இது பண்ணா கூட 7.5 சனிங்கிறத டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஜனனகால ஜாதக அமைப்பும் அதை தொடர்ச்சியா வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளும் தான். நான் எப்போதுமே நம்ம வீடியோல அதை வலியுறுத்துவோம். நீங்க ராசிபலன் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, உங்களோட ஜனனகால ஜாதகத்தை கண்டிப்பா எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தை பார்க்கறதோட மட்டும் இல்லாம இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் எப்போதுமே அதுக்கு முன்னுரிமை கொடுப்பேன். இந்த வீடியோலையும் நான் அதை தான் சொல்ல போறேன். உங்களோட திசையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்ட்டை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு திரையில ஒரு சார்ட் ஒன்று தெரியுது பாருங்க. மகர ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரங்களுக்கு நேரா என்னென்ன திசை நடக்குது உங்க வயதுக்கு நேரா அதை பார்த்துக்கோங்க. அதுலயும் பின்னாடி நிறங்கள் இருக்கும். சிகப்பு, மஞ்சள், பச்சை அப்படிங்கிற மாதிரி. அந்த மஞ்சள் நிறம் அப்படின்னா மத்தியமம் அப்படின்னும், சிகப்பு நிறம் அப்படின்னா அது ஒரு மோசமான திசை அப்படின்னும், பச்சை நிறம் அப்படின்னா அது ஒரு நல்ல திசை அப்படிங்கிறதையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு ஷேடு மாதிரி, அதாவது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்குது அப்படின்னா அது ரெண்டுக்கும் நடுவுல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் நிறைய விளக்கியிருக்கேன். பழைய வீடியோக்கள்லாம் இதை பத்தி நான் நிறைய டீட்டெயிலாவே இது பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நம்ம சேனலை ரொம்ப வருடமா ஃபாலோ பண்றவங்களுக்கு அது தெரியும். ஆனா இந்த வீடியோட கண்டென்ட் அது கிடையாது. இந்த வீடியோட இது என்னன்னா 2026ங்கிறது ஒரு புதுமையான வருடம். எல்லாருக்குமே புத்தாண்டு தான். ஆனா மகர ராசிக்கு மட்டும் 7.5 சனி முடிஞ்ச முதல் வருடம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு தேவையான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த 26ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் இந்த வீடியோவை நம்ம டிசம்பர் மாசத்திலே போடல, இல்ல நவம்பர் மாசத்திலே போடல அப்படின்னா ஜனவரியில நீங்க ஃப்ரெஷ்ஷா தொடங்குறதுக்காக ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.